இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. ஆத்தரன்றவன் அந்த கதவு ஓப்பன் பண்ணி அந்த ரூமுக்கு வந்துடுறான். இங்கேருந்து நீ தப்பிச்சு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து அவன் கிளம்பிடுறான். இவன் போனதுக்கப்புறம் அந்த கதவுல மாட்டி வச்சிருந்த அந்த பொருளை எடுத்து மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். கடைசியில் அந்த இரும்பு பொருளை அந்த கதவிலே வச்சுட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறா. அப்போ டோர்ல இருந்து ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. மறுபடியும் டோரை செக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போயிட்டான்னு செக் பண்ணிட்டு அந்த கதவை மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த கதவுல பிடிப்பு இல்லாதனால பக்கத்தில் இருந்த சிங்க்ல வேற எதனா பொருள் கிடைக்குதான்னு செக் பண்றான். அந்த நேரத்துல ஒரு தட்டு ஒண்ணு கிடைக்குது. அந்த தட்டை வச்சு கடைசியில அந்த கதவை ஓபன் பண்ணிடுறான். அங்க இருந்து போனவ பக்கத்து ஒரு ரூம்ல ஒரு விஷயத்த பாக்குறா. அதை பார்த்தா அங்க நிறைய பொண்ணுங்களோட பணத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். உடனே அந்த இடத்துக்கு ஆத்திரன்றவன் வரது தெரிஞ்சதும் அவ அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிறான். இவன் அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு பொண்ணோட பாடிய துண்டு துண்டா வெட்டுறான். அதை பார்த்தவ ரொம்பவே பயந்து போயிடுறா. இவன் கையில இருக்கிற ரத்தத்தை கிளீன் பண்ண போகும்போது அவ இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறா. ஆனா அந்த கண்ணாடியில இவன்